வணக்கம். நான் டாக்டர் பிரேம்குமார், டயப்ளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சேலம். இன்னைக்கு நம்ம உணவும் சர்க்கரை நோயும் தலைப்புல இன்னைக்கு பழங்களும் சர்க்கரை நோயும் பத்தி விரிவா பார்க்கலாம். ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கும் போதும் இல்ல அதை ஃபாலோ அப் ரெகுலரா வரும்போதும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி நான் பழங்களை உட்கொள்ளலாமா? குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப மாம்பழ சீசன் வருது. சேலத்தும் மாம்பழம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாம்பழத்துக்கு பேர் போன இடங்கள். அவங்கவுங்க வீட்டுல மாமரம் இருக்கு. ஆனா அதை சாப்பிடறதுக்கு தயக்கம் காமிக்கிறாங்க. இதை பத்தியான உண்மைகள், ஆராய்ச்சி விவரங்களை நம்ம பார்க்கலாம். இந்தியாவில பாத்தீங்கன்னா 103 மில்லியன் மக்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு. இல்ல 47 மில்லியன் மக்களுக்கு தான் நம்ம சர்க்கரை நோய் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது அவங்களுக்கு தெரியும், மீதி பேர் தெரியாம இருக்காங்க. இந்த சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் வைத்தியத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு சர்க்கரை அளவு நல்ல கட்டுப்பாட்டா இருக்கு, அதாவது HbA1c 7 கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 20-23 விழுக்காடு தான். சோ 100 பேர் சர்க்கரை நோய் இருந்தா 23 விழுக்காடு மக்களுக்கு தான் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏன் மீதி 75% மேற்பட்டவருக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் நீங்க சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா சமீப காலமா மாத்திரைகள் மலிவானதா ஆயிடுச்சு. பேட்டன்சி முடிஞ்சிச்சு. எல்லா ஊர்களையும் எல்லா சர்க்கரை மாத்திரையும் கிடைக்குது. மருத்துவர்களோட எண்ணிக்கையும் கூடிடுச்சு. இப்ப 500 பேருக்கு ஒரு டாக்டர் நிலைமையில் மட்டுமல்ல, 2000க்கு மேல இருந்தது மக்களுக்கு ஒரு டாக்டர், 500 மக்களுக்கு ஒரு டாக்டர். அரசோட இலவச திட்டங்களும் இருக்கு. அங்கங்க அரசு மருத்துவமனைகள் இருக்கு. கிளினிக்ஸ் அதிகமாயிடுச்சு. சர்க்கரை நோய் மருத்துவர்கள், வல்லுநர்கள், அதுல சிறப்பான பயிற்சி பெற்றவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. இத்தனை டாக்டர்ஸ் இருந்தும் மாத்திரைகள் இத்தனை மலிவா கிடைச்சும் சில சமயம் இலவசமாகவும் கிடைக்குது. வீடு தேடி மருத்துவம் இருக்கு. இந்த மாதிரி அனைத்து விஷயங்கள் இருந்தும் அது பரிசோதனை பண்ற மையங்களும் கூடங்களும் அதிகரிச்சிருக்கு. ஏன் நம்மளால சர்க்கரை அளவு கட்டுப்படுத்த முடியும்? இதுக்கு முக்கிய பதில் என்னன்னாங்க, முதன்மை பதில், சர்க்கரை நோய்க்கு சர்க்கரை மாத்திரை மட்டும் கிடையாது. உணவு மாற்றமும் உடற்பயிற்சியும் மிக மிக முக்கியம். இது செய்யாமல் வெறும் மாத்திரைகள் எடுக்கும் போது நான்ல ஒருத்தர் தான் கட்டுப்பாட அடையிறாங்க, மீதி பேர் அடையிறது. அப்படி உங்களுக்கு மாத்திரை சாப்பிடும்போது கட்டுப்பாடு வரலாம். நீங்க உங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி, நான் என்னோட உணவை சரியாதான் சாப்பிடுறேனா, நான் சாப்பிடுற உணவுல ஏதாவது மாற்றம் செய்யணுமா, நீங்க உங்களை கேட்டுக்கணும். இரண்டாவது, உடற்பயிற்சி முறையாக நான் செய்து கொள்றேன்னா, நான் செய்யற உடற்பயிற்சி பத்துமா இல்ல இதை கூட்டணுமாங்கிற கேள்வி உங்க மனசுல வரணும். இப்போ இந்தியால ஒரு ஸ்டடி பண்ணாங்க, நேச்சர் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆச்சு. அதுல என்ன பார்த்திருக்காங்கன்னா, இந்தியர்கள் அன்றாட உணவுல வெறும் 30 கிராம் தான் பழங்கள் சாப்பிடுறாங்க. ஆனா ரெக்கமெண்டேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 200-300 கிராம் பழங்கள். சோ மேலை நாட்டினரை கம்பேர் பண்ணும்போது நம்ம பழங்களை எடுத்துக்கிற அளவு 10 மடங்கு குறைவாக இருக்கு. 300 கிராம் சாப்பிட வேண்டிய நம்ம வெறும் 30 கிராம் அன்றாட உணவுல பழங்கள் சாப்பிடுறோம். அதுவும் சர்க்கரை நோயாளிகள் நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையா பழங்களை தவிர்த்துறாங்க. சோ கேட்டோம்னா பழங்கள் இனிப்பா இருக்கு, அது சர்க்கரை அளவை கூட்டாதா? சுகர் ஏற்கனவே அதிகமா இருக்கு, பழங்கள் சாப்பிட்டா, வாழைப்பழம் சாப்பிட்டா, மாம்பழம் சாப்பிட்டா சர்க்கரை அளவு கூடாதான்னு கேட்கிறாங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். உலகத்துல பல நாடுகள ஆராய்ச்சி நடக்குது. அந்த ஆராய்ச்சி எல்லாம் கூட்டி மெட்டானலிசம் பண்றாங்க. இப்போ நாங்கெல்லாம் படிக்கும்போது, MBBS படிக்கும்போது பழங்கள் சாப்பிட்டா சுகர் கூடுங்கிறது ஒரு பேச்சு பொருளா மட்டும் இல்ல, வாரியார்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க டயட்டிஷியன் முதல்ல சொல்ல வேண்டியது, பழங்களை குறைச்சிங்க. பலா, வாடை வேண்டாம், பழங்களை அடிக்கடி எடுக்க வேணாம், குறைச்சிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது கரெக்டான அட்வைஸா பார்த்தா இல்லைங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல ஆராய்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆஸ்திரேலியால ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதுல அவங்க என்ன பண்ணாங்க, 54 வயசு மேற்பட்டவங்களுக்கு தினமும் 2 பழங்கள் சாப்பிட சொல்லியிருந்தாங்க, சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு. அதை சாப்பிடும்போது அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஸ்டடி பண்ணும்போது சர்க்கரை நோய் வரக்கான சாத்தியக்கூறு 36% அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, பழங்கள் சாப்பிடாதவங்களை ஒப்பிடும் போது. அப்புறம் சைனால ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆயிரக்கணக்கான மக்களோட ஸ்டடி. தினமும் 2 பழங்கள் சாப்பிடும் போது இறப்பு விகிதம், மார்டாலிட்டி ரேட் 16% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. பழங்கள் சாப்பிடறதுனால சர்க்கரை நோய் வர சாத்தியக்கூறு குறையுது. இறப்பு விகிதம், அதாவது பழங்கள் எடுக்கிறது இருதயத்துக்கு நல்லது, இருதய கோளாறு வராம தடுத்து. அதுக்கு அப்புறம் இன்னும் பல ஆராய்ச்சிகள் பண்ண ப்ரீ டயபிட்டிஸ்ல பண்ணியிருக்காங்க. சர்க்கரையினோட ஆரம்ப ஸ்டேஜ் அவங்களுக்கு பழங்களோட அளவு அதிகரிக்கும் போது ப்ரீ டயபிட்டிஸா மாறாம தடுக்கப்படுது. அப்புறம் பல நூற்றுக்கணக்கான ஸ்டடிஸ் டயபிட்டிஸ்ல பழங்களை பத்தி பண்ணியிருக்காங்க. அதோட மெட்டா அனாலிசிஸ் முடிவுகள் என்ன? பழங்கள் சாப்பிடும் போது ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் கூடுறது இல்லை, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு இருக்கிற குளுக்கோஸ் கூடுறது இல்லை.
பழங்கள் அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை அளவு பாதிப்பு அடைகிறது இல்லை. இதுதான் ஆராய்ச்சியோட மெட்டானிசத்தோட முடிவு. மேலும் சில ஸ்டடிகள்ல பழங்கள் சாப்பிடும் போது HbA1c நல்ல கட்டுப்பாட்டுல வருதுன்னு சொல்றாங்க. HbA1c 0.4 to 0.6% குறையுதுன்னு சொல்றாங்க. சோ இது என்னடா இது குழப்பமா இருக்கு, பழங்கள் இனிப்பா இருக்கு, இனிப்பு சாப்பிட்டா சுகர் குறையுது சொல்றாருன்னு நினைக்கலாம். சோ இதுக்கு நீங்க பழங்கள் என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு, பழங்கள் சைஸ் பெருசா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற பொருள் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து தாங்க 70-80%. ஸோ 70-80% நீர். அத வெயிட் நீரால் ஆனது. மீதி என்ன இருக்கு, அதுல ஃபைபர் இருக்கு. 2 வகையான ஃபைபர் இருக்கு, சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். இது ரெண்டுமே சுகரை குறைக்கிற திறன் வாய்ந்தது. அடுத்து நீங்க கேட்கலாம், தித்திப்பாடனா இருக்கா இல்ல, சுகர் இல்லையா? ஆமா, சுகர் இருக்கு. ஆனா சுகர் பல வகையான சுகர் இருக்கு. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சூக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், அந்த மாதிரி பல வகையான சுகர் இருக்கு. இல்ல டயபெட்டிஸ்க்கு காரணம் குளுக்கோஸ். மற்ற குளுக்கோஸ் அல்ல, மற்ற சுகரை கூட்டார். ஸோ நம்ம கன்சர்ன் பண்றது குளுக்கோஸ் தான். பழங்கள்ல குளுக்கோஸ் இருக்குதா, ஆனா குளுக்கோஸோட அதிகமா ஃப்ரக்டோஸ் இருக்கு. அந்த ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸா மாறாது. நம்ம அந்த ஃப்ரக்டோஸ் எடுக்கும் போது என்ன ஆகுது, அது கணையத்தோட உதவி இல்லாம, இன்சுலோட உதவி இல்லாம நேரடியா கல்லீரல் லிவருக்கு போய் அது எனர்ஜியா மாறும். அதனால இதுக்கு இன்சுலின் தேவையில்லை, சர்க்கரை மாற்ற தேவையில்லை. அது இன்சுலினே இல்லாம சுகரையே கூட்டாம தானா உடம்புல போய் சேரும். அதுக்கு HMP பாத்வேன்னு ஒண்ணு இருக்கு, அதன் மூலயமா அது உட்கொள்ளப்படுகிறது. அதனால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பழங்கள் எடுக்கும் போது ஃப்ரக்டோஸ்னால எந்த பாதிப்பும் கிடையாது. சரிங்களா? பழங்கள்ல வேற என்ன இருக்கு, இனிப்பா இருக்கு. சோ அந்த கான்ட்ரவர்சி குறைச்சிடும். குளுக்கோஸ் இருக்கு, அது குறைவா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பழங்கள முக்கியமானது அது உள்ள இருக்கிற வைட்டமின்ஸ், மினரல்ஸ் தான். மினரல்ஸ்ல என்னென்ன இருக்கு பாருங்க, பொட்டாசியம் அதிகமா இருக்கு, மெக்னீசியம் அதிகமா இருக்கு, பாஸ்பரஸ் அதிகமா இருக்கு, அயன், போலிக் ஆசிட், மற்ற வைட்டமின்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இது எடுக்கும்போது இதுக்கு மற்ற ஆற்றலும் இருக்கு. இந்த வைட்டமின்ஸும் மினரல்ஸும் கூடவே பழங்கள்ல இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், பாலிஃபினால்ஸ் சொல்லுவாங்க. அது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல ஏற்படுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கும், ரத்த நாளத்தை பாதுகாக்கும். அதனால பழங்கள் அதிகமா எடுக்கும்போது இருதய கோளாறோட சதவீதம் குறையுது, வர்ற வாய்ப்புகளும் குறையுது. இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷன் இருக்கு, ஆன்டி ஏஜிங்கும் இருக்கு. ஆனா பழங்கள் அதிகமா எடுத்தா வயது ஆகிறத செனிலிட்டியை குறைக்கலாம்ங்கிற ஆராய்ச்சி கட்டுரைகள் தெள்ள தெளிவா குறிப்பிடுது. சோ பழங்கள்ல ஃபைபர் இருக்கு, அது சுகரை குறைக்கும். ஃப்ரக்டோஸ் இருக்கு, அது சுகரை கூட்டாது. மினரல்ஸ், வைட்டமின்ஸ், ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இருக்கு, அது இருதயத்துக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டியும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இருக்கிறதுனால பல நோய்கள் வராம, ஈவன் கேன்சர் வராம கூட தடுக்கும். தினமும் பழங்கள் எடுத்தாங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, பழங்களை விரும்பாதவங்க உலகத்துல இல்லவே இல்லை. பழங்களோட கலர், அதோட வாசனை, அதோட ருசி, பழங்கள் எடுத்துட்டு பிறகு நம்மளுக்கு கிடைக்கிற புத்துணர்ச்சி, ஆரோக்கியம், மன நிறைவு, சந்தோஷம், இதுக்கு ஈடு இணை கிடையாது. முக்கணிகளை பிடிக்காதவங்க உலகத்துல இல்லவே இல்லை. எனக்கு மாம்பழம் பிடிக்காது, பலாப்பழம் பிடிக்காதுன்னு சொல்றவங்க இருக்க வாய்ப்பே இல்லை. ஒத்துக்காம இருந்தா பரவாயில்ல, பட் பிடிச்சவங்க அதை சாப்பிடலாம். என்ன முக்கியம்னா, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பழங்களை பொறுத்த வரைக்கும் அளவு முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பழங்கள் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 200-300 கிராம் பழங்கள் எடுக்கலாம். அந்த பழங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பழங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம், சில குறைவுன்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் பாத்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் 40, வாழைப்பழத்துக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 60 சொல்லுவாங்க. ஆனா வாழைப்பழம் வேணா, ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒண்ணு சிந்திக்க வேண்டியது என்னன்னா, ஆப்பிள் 1 கிலோ எவ்வளவு விலை அதிகம், எல்லாரும் வாங்க முடியும். ஆப்பிள் நிறைய மக்கள் சாப்பிடுறாங்கன்னா எவ்வளவு சாப்பிடுறாங்க, அரை ஆப்பிள், 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடுறாங்க. ஆனா பழங்கள் அதிகமா சாப்பிட்டா பெனிஃபிட், குறைவா சாப்பிட்டா பெனிஃபிட் கிடையாது. அதனால நம்ம பிரதேசத்துல விளையிற பழங்களை நம்ம வயிறு நிறைய சாப்பிடலாம். பணம் அதிகமா கொடுத்து வாங்கி குறைவா சாப்பிடறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல தென்னகத்துல விளையிற மா, பலா, வாழை, கொய்யா, பப்பாளி, அன்னாச்சி பழம் இதெல்லாம் சாப்பிடலாம். சோ ஒரு சிலர் கேட்பாங்க, தர்பூஸ் சாப்பிடலாமா? அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம்னா கிளைசிமிக் லோட் கம்மி. சிலரோட கிளைசிமிக் லோடு பாத்தீங்கன்னா 4-6 தான். அதனால பழங்கள் அனைத்துமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு. எல்லா பழங்களும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் 60 கீழே தான். சோ 60 கீழே இருக்கிற எல்லா உணவுப் பொருளும் உட்கொள்ளலாம். குறிப்பா எல்லா பழங்களும் இந்த கிரைட்டீரியால வரும். ஆனா பழங்கள் சாப்பிடுறது மூலயமா சுகர் அளவு குறையுமே தவிர கூடாது. அதனால அதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம், இதுக்கு கிளைசிமிக் லோடு அதிகம் சொல்ல வேணாம். பழங்கள் யாரும் அதிகம் உட்கொள்ளவும் முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலே பசி அடங்கிவிடும். சோ எல்லா பழங்களும் சர்க்கரை நோய் உள்ளவருக்கு நல்லதுதான். மாடரேஷன்ங்கிற விஷயத்த நீங்க ஏற்படுத்திக்கணும். அடுத்தது பழங்கள் எவ்வளவு அளவுன்னு பார்த்துக்கணும். எந்த சமயத்துல பழங்கள் காலை உணவுகளுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம், இல்ல சிற்றுண்டிகளாகும். காலை 11 மணி
இது மாலை 5 மணி படுக்கும் போதும் சாப்பிடலாம். போடும்போது லோ சுகர் வராம இந்த பழங்கள் தடுக்கும். பசியை குறைக்கும். நீங்க சாயந்தரம் 5 மணிக்கு பழங்கள் சாப்பிட்டீங்க, இரவு 8 மணிக்கு சாப்பிடுற உணவு அளவு குறையும். அதனால எடையும் குறையும். மன திருப்தியும் கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி பழங்கள் சாப்பிடலாம். வாக்கிங் போறதுக்கு பழச்சாறு குடிச்சிட்டு போகலாம். லோ சுகர் வந்துன்னா பழங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது மூலியமா பழங்கள் அன்றாட வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒரு விஷயமா மாறி சுகரை மட்டும் கூடாம பார்க்கறது மட்டும் இல்லாம பல வகையான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால பழங்கள் சர்க்கரை நோய் உள்ளவருக்கு ஒரு நண்பனை தவிர எதிரி கிடையாது. பழங்கள் உட்கொள்ளும் போது பயம் இல்லாமல் உட்கொள்ளுங்கள். நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. பூச்சி மருந்து நிறைய அடிக்கிற காரணத்தினால இல்ல தோலை சீவிட்டு சாப்பிடுங்க. பழங்களை முழுமையா சாப்பிடுறது நல்லது. பழச்சாறை சாப்பிடும் போது அதுல இருக்கிற ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. பழங்கள் நம்ம வேண்டி போறது காரணமே அதுல இருக்கிற ஃபைபர் தான். ஃபைபர் சர்க்கரை நோய் வராம தடுக்கும். சர்க்கரை அளவையும் குறைக்கும். அதனால சாறு எடுக்காம வடிகட்டாம முழு பழத்தையும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு சிலருக்கு பழங்கள் சாப்பிட சுகர் கூடுது. இது உண்மைதாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளைசமிக் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட உணவு அவங்களால செரிமானம் பண்ண முடியாதனால அவங்களுக்கு சுகர் அளவு ரொம்ப கூடும். அந்த மாதிரி மக்கள் பழங்கள் அளவை குறைச்சிக்கலாம். சோ அதுக்கப்புறம் பழங்கள் மற்ற நன்மைகளையும் பண்ணுது. பழங்கள் எடுக்கும்போது குடல்ல இருக்க நுண்கிருமிகள் மாறுது. மைக்ரோபயோட்டான்னு சொல்லுவோம். கட் மைக்ரோபயோட் அதுவும் மாறி அதுவும் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்துது. அதனால பழம் சாப்பிடுவது நல்லது. பழங்கள் அடிக்கடி வாங்குங்க. ஃப்ரெஷ்ஷா வாங்குங்க. 2 நாள் கூட 3 நாள் கூட வாங்குங்க. ஒரு வாரம் வாங்கி வச்சுட்டு பண்ணீங்கன்னா பல பழங்கள் வீணாகி போயிடும். அதனால மக்கள் பழங்களை வாங்குறது இல்லை. அதனால அடிக்கடி வாங்கி ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. சுகர் லெவல் அடிக்கடி மானிட்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா உங்க மருத்துவரை அணுகுங்க. நன்றி, வணக்கம்.